அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜி அன்பான வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பெயர்ச்சி ஜூன் மாதம் 8ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவகத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. இந்த பெயர்ச்சினால் நம்மளுடைய இனி வரக்கூடிய காலம் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மாறுதல் மாற்றம் எந்த அளவுக்கு சாதகமாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போது தெளிவாக என்னென்னு நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. சிம்மம் அக்னி தத்துவ ராசி, அதாவது ஒரு தீபத்தின் வெளிச்சம், அதாவது சிம்ம ராசி. சிங்கம் போல் சீறி பாயக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் சிம்ம ராசிக்காரர். எதுக்கும் அஞ்சாமலும் எதற்கும் பயப்படாமலையும் எது வேணாலும் பார்த்துக்கலாம், எப்படி வேணாலும் சாதிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை சிம்மராசிக்காரருக்கு தாங்க அது உண்டு. ஏன்னா அந்த தன்மை இருக்கிறதுனால தான் எத்தனையோ போராட்டங்கள் உயிரோட கஷ்டங்கள் வந்தாலும் கடவுள் ஏதோ ஒரு வழியில் அந்த பலத்தை உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் சமாளித்து தப்பிச்சு வந்துட்டுருக்கிறீங்கிறத விட வந்துடுவீங்க. புரியுங்களா? எத்தனையோ காலகட்டங்களில் எத்தனையோ நெருக்கடிகள், ஏன்னா சிம்மராசிக்காரர் ஒரு பொசிஷனில் இருக்க மாட்டீங்க ஆச்சுங்களா. இன்றைக்கி அரசாங்க பதவியாக இருந்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் கெத்தாக தான் இருப்பீங்க, கம்பீரமாக தான் இருப்பீங்க. ஆனால் அங்கே உங்களுக்கு சாதகமாக எதுவுமே இருக்காது. இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக தான் இருப்பீங்க. அந்த நேர்மையை இருக்கிறதுலையே பிரச்சனை மற்றவங்களுக்கு எப்படியாவது நம்மளை சிக்கல் பண்ணுவோம். இது சொந்த பந்தத்துலேயும் நடந்திருக்கும், கூட பிறந்த பிறப்புகள்னாலையும் சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் எல்லாம் வந்தாலும் எதையும் பொறுத்து தன் சுய கௌரவத்தோடு வாழக்கூடியவங்க இந்த சிம்மராசிக்காரர். சமீப காலமாக, அதாவது அஷ்டமச்சனி கண்டகச்சனி முடிஞ்சு இப்போ அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு 3.5 வருஷம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பெரிய அனுபவத்தை சந்திச்சிட்டிங்க, கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்க, சிரமங்களை அப்படியே தாங்கி பிடிச்சி போராடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த நேரத்தில் இந்த பயிற்சி உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஒரு விதத்தில் அஷ்டமச்சனி நடக்கிறதுனால சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கூட்டு தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக கவனத்தோடு இருந்துக்கோங்க. அதே மாதிரி பிரார்த்தனைகள் அப்படின்னா சுக்கிரன் 12ஆம் பாவகத்துக்கு, ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு யார்? 3ஆம் அதிபதி. சுக்கிரன் யார்? 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. அப்போது கொஞ்சம் இடம் மாற்றங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் அது சரியாக தப்பா, இது கரெக்டாக அப்படிங்கிறத யோசித்து நமக்கு சாதகமான முறையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக கொஞ்சம் இடம் மாற்றம் பண்ணி செய்வீங்க. சரிங்களா? இடம் மாறி செய்யணும்னு நினச்சிட்ருக்குறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது தகுந்த காலகட்டம். இன்னொன்று பார்த்தோம்னா, குரு பெயர்ச்சி ஏற்கனவே நமக்கு 12ஆம் பாவகத்தில் குரு வந்துருச்சு. அப்போது இந்த சமயத்தில் நமக்கு சில சுப விஷயங்களை நீங்கள் செய்யணும். எப்படி? ஒரு வீடு கட்டுறது, அசையாத சொத்துக்களை உருவாக்குறது. ஏற்கனவே நினச்சிட்டு இருந்தோம், பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஒரு வீடு கட்டலாம்னா அமைய மாட்டேங்குது, நேரம் அமைய மாட்டேங்குது, காலம் அமைய மாட்டேங்குது. இடம் வாங்கலாம்னா நாம் போய் பார்த்துட்டு வந்து அந்த இடம் இன்னொருத்தான் அட்வான்ஸ் கொடுக்குறேன், ஆனால் நமக்கு அது முடிய மாட்டேங்குதுங்க. அதே மாதிரி ஒரு வீடை கட்டணுங்களோ கூட பார்த்தோம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அந்த வேலையை முடிக்க முடியல. அப்படிங்கிற வேலையை இந்த நேரத்தில் செய்து முடிங்க, சிறப்பாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழில் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகபட்சம் ஒன்று செஞ்சிட்ருக்கிறோம்னா அதையே கண்டினியூ பண்ணுங்களே தவிர புதுசாக ஒன்றும் செய்யலாங்கிறது ஒரு குறிப்பிட்ட இந்த மாதம் அப்படின்னா ஜூன் ஜூலை வேண்டாம். சரிங்களா? அடுத்தது ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் முயற்சிகள் எடுங்க. ஏற்கனவே தள்ளி தள்ளி போச்சு, கவலையை விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்டாக ஆகும், கச்சிதமாக முடியும். நாம் யாருக்காக வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம்னே காலம் இப்படியே தள்ளி போயிட்டுருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் எதுவுமே சாதகமாக அமையலை. நமக்கு தேவையானவங்களுக்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோம், ஆனால் நமக்கு ஒரு வழி சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் நாம்ளே ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாலும் அந்த வழி பார்த்தோம்னா ஆரம்பம் நல்லா இருக்குது, முடிவு தப்பாக போகுதுங்கிற ஒரு வருத்தம் சிம்மராசிக்காரர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். சரிங்களா? அதாவது நமக்கு சில கண்ணுக்கு தெரியாத
நபர்களாலேயோ இல்லை நாம் வந்து எதிர்பாராமல் சில நட்பு ரீதியிலையோ நாம் ஏற்கனவே நம்மளை விட்டு விலகினவங்க மறுபடியும் ஒரு புது உறவுகளாலேயோ ஒரு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். இந்த சமயத்தில் அதாவது நீங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு பண்ணுறதும், அதே மாதிரி சென்னை சம்மந்தப்பட்ட ரீதியில் அதாவது வெள்ளீஸ்வரர் மாங்காட்டில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுறதையும், இல்லை நான் தூரமாக போய் வழிபாடு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது நவக்கிரகம் கோயிலில் அதாவது சுக்கிர பகவானை வணங்கி பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு சில மாறுதலான ஒரு முன்னேற்றமான சில வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். இன்னொன்று சொல்ல போனோம்னா ஜென்மத்தில் ஏற்கனவே கேது பகவான் வேறு இருக்கிறதுனால ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக. அதனால் சிம்மராசிக்காரரு ஏன்னா சிவ தத்துவ ராசி, அக்னி தத்துவ ராசி, ஒரு வெளிச்சம். நீங்கள் மெழுகுவத்தி மாதிரி அடுத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் தான் உருவினாலும் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்களும், ஆனால் மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடியவங்களும், மற்றவங்களுடைய நன்மைக்காக தான் இருக்கணும், தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி வாழக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசிக்கார். சிலர்லாம் பார்த்தோம்னா பிறந்த பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க, இடம் மாறி போய் இருப்பாங்க. அந்த இடம் உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு உருவாக்கிக்குவேன். அது ஆண் ராசியாக இருக்கட்டும் பெண் ராசியாக இருக்கட்டும் இருபாலருக்கும் அவ்வளோதான். அதே மாதிரி சிலர்லாம் பார்த்தோம்னா சிம்மராசிக்காரரு பெண்கள் அதாவது ஆண்களுக்கு சமமாக உழைத்து தன் குடும்ப பொறுப்புகளை சுமந்து அதாவது ஒரு கௌரவமாக வாழ்ந்துட்டுருப்பீங்க. எவ்வளவோ போராட்டங்களை சுமந்துட்டு வந்துட்டுருப்பீங்க. தன் வாரிசுகளுக்காகவே முக்கியத்துவம் கொடுத்து சமாளித்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே வந்து ஒரு பெண்ணாக இருந்து சமாளிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க சிம்மராசிக்காரர். ஆனால் கால நேரம் இந்த ஒரு 3.5 வருஷமாக எத்தனையோ சிரமங்கள் அனுபவித்தோம். உடல் ரீதியிலையும் சில பாதிப்புகள் வந்தது, மன ரீதியிலையும் சில வழிகள் ஏற்பட்டிருக்கும். எல்லாருமே வந்து நமக்கு ஊரெல்லாம் உரம்பரையாக இருந்தாலும் ஒரு சொம்பு தண்ணிக்கு கூட நமக்கு உபகாரம் இல்லை அப்படிங்கிற பழமொழி சொல்கிற மாதிரி சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, ஆனால் நமக்குன்னு யாரும் இல்லை. ஆனால் தனிமரமாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய தன்மை உங்களுடைய ராசிக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால இப்போது இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் சில கமிட்மெண்ட் கூட்டு சம்மந்தப்பட்ட ரீதியில் சிலரை வந்து அதிகமாக நம்பி இவங்க நம்மளை எப்படியுமே வந்து இவங்க நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறது அங்கே ஜாமீன் கையில் போடுறது, இன்னொரு பக்கம் வாங்கி இன்னொருத்தருக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் பார்த்தோம்னா அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னு நம்பிக்கை வச்சு தன் வேலையை விட்டு இன்னொருத்தரை நம்பி வேலைக்கு போகிறது, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா. இன்னொன்று வந்து ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து அதே மாதிரி நம்மளுடைய வீடு இருக்கக்கூடிய இல்லடம் வாசல் திசை பூர்வீகத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. இதெல்லாம் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பிறப்பு ஜனன ஜாதகத்தில் இன்னும் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஏன்னா இப்போ வந்து சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு சில நன்மைகள் இந்த மாதிரி பண்ணலாம், சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் முழுமையான பலன்கள் நம்மளுடைய லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சூட்சுமம் நடக்குது, நம்மளுடைய ராசிக்கு எந்த வாசல் கரெக்டு வீட்டுடைய வாசல், நம்மளுடைய எந்த திசை நமக்கு சிறப்பாக இருக்கும், நம்ம எந்த தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்கும் புரியுங்களா, எந்த மாதிரி ஒரு நட்பு வட்டாரங்கள் இவங்களுடைய நட்சத்திர ராசி நமக்கு ஈவன் ஆகுமா, ஈக்குவல் ஆகுமா, சரி வருமா, பொருந்தி வருமா அப்படிங்கிற பல விஷயங்கள் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த சுக்கிரன் கூட சுகத்தை கொடுக்கக்கூடியவன், கலஸ்தரக்காரகன், அதாவது திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதே சுக்கிர பகவான். சிலர் ஜாதகத்தில் வந்து அது தோஷமாக கூட இருக்கும். பார்த்தோம்னா 2 கல்யாணம் பண்ணி வாழ்க்கை சுகம் இல்லை, குழந்தைங்க பிறந்ததுலேருந்து சில பிரச்சனைகளாக இருக்குது, கல்யாணம் பண்ணதுலேருந்து பிரச்சனை, இதெல்லாம் வந்து சில தோஷங்கள் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க சரிங்களா. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஜாதகங்களை அற்புதமாக கணித்து முழுமையான பலன்கள் கடந்த காலம், இப்போ இந்த காலம், இந்த நேரம் எப்படி இருக்குது, இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யோகங்கள் ஏற்பட போகுது, சாதகமாக இருக்க போகுதுங்கிறது முழுமையான பலன்கள் ஜாதக ரூபத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. சரி, சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்த பதிவில் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.